அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து காளானை வச்சு ஒரு அட்டகாசமான பெப்பர் ஃப்ரை தான் பண்ணி காமிக்க போறேன். சூப்பரா இருக்குங்க. எப்படி சொன்னா பார்க்கலாங்களா? இப்போ ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு கைப்பிடி நறுக்கின வெங்காயம். இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறேங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி தான், ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வெந்து வரட்டுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த காளான் பெப்பர் ஃப்ரை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நறுக்கி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க கட 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 ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போறதுனால மிளகாத்தூள் வந்து சும்மா கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தியாச்சு. அடுத்து 200 கிராம் நறுக்கின காளானை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி நிறைய சேர்த்த போறது இல்லை. இதில் இருக்கிற இந்த காளான்ல இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இறங்கும், அதுலேயும் நல்லா வெந்துக்கும். நம்ம வந்து கிரேவி செய்ய போறதில்ல, ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க. நம்ம தண்ணி சேர்த்தவே இல்லை, காளான்ல இருக்கிற தண்ணியே இறங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமா சோம்புத்தூள், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள். இப்போ பாருங்க, தண்ணி இப்போ இருக்கிற தண்ணியில ட்ரை ஆகிட்டு இருக்கு. 90% நல்லா குக் ஆயிடுச்சு. இது குக்காருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 7 to 8 நிமிஷம் ஆகும். ஃபைனலாக வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. காளான் பெப்பர் ஃப்ரை சூப்பரா ரெடியா இருக்கு. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இந்த பெப்பர் ஃப்ரை பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிடலாங்க. ஒரு 200 கிராம் பாக்கெட் வாங்கினீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சீங்கன்னா ஒரு 2 பேர் சூப்பரா சாப்பிடலாம். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. நல்ல சுருக்குன்னு இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.